வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்விலோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 240 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 242 மற்றும் 246 அடிப்படையான ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு கீழே வந்துட்டு திருப்பி 242 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை தொட முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் அது சரிவை சந்திச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 242 சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்து அதுவும் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதிலிருந்து 244 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு 243.5 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது போல் முதல் பாதியில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவும், ரெண்டாவது பாதியில் ஓரளவு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கான்ட்ராக்டில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 259 பக்கத்தில் இருந்து 239 வரைக்கும் வந்திருக்கு. தொடர்ந்து ஒரு 20 பாயிண்ட் சரிவை தொடர்ந்து சந்தித்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை, ஒரு பவுன்ஸ் பேக் அப்படின்றது யதார்த்தமாக எல்லா மார்க்கெட்லையும் நடக்கிற ஒரு விஷயம். நம்ம முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் 243 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் 246 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸை வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டுக்கு காரணமாக இருந்து அடுத்த டார்கெட்டான 236 தொடுன்னு எதிர்பார்க்கலாம். 246க்கு மேலே ப்ரைஸ் போய் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டினா மட்டுமே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஏதாவது அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.